தோழர்களே, போராடலாம் புடனேடி, காலு வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி. என்னதான் பண்ணுவார் நம்ம 56 இன்ச் மோடி? இன்னைக்கு மலேசியாவுக்கு போயிருக்காங்க. மலேசியால இருக்கிற மக்கள் எல்லாம் மொத்தமா திரண்டு மோடிக்கு எதிராக போராட்டத்தை நடத்துறாங்க. அவரும் எத்தனைதான் சமாளிப்பாரு? எவ்வளவுதான் வெளிக்காட்டாம இருக்க முடியும்? கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம அங்க போட்டு அடிச்சு வெளுத்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குது தோழர்களே? மோடி அவர்களுக்கு இங்க மட்டுமா? கடந்த 5 ஆண்டுகளாக எங்க போனாலும் அங்க இருக்கிற மக்கள் இவர்களை எதிர்க்கிறார். குறிப்பாக மோடி அவர்களுக்கு எதிராக அங்க இருக்கிற மக்கள், சமூக நீதி நம்புகிறவர்கள், முற்போக்கு சமூகத்தை சேர்ந்தவர்கள் எதிராத்தான் நிக்கிறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா போனாரு, அங்கெல்லாம் நம்ம ஒண்ணும் செய்ய மாட்டாங்கன்னு சவுத் ஆப்பிரிக்கா மக்கள் மொத்தமா களமிறங்கினாங்க. போன ஆண்டு நீங்க பாத்திருப்பீங்க, நம்மதுல கூட முழு வீடியோ இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா போனா அந்த மக்கள் அதானியையும் மோடியும் ஒரே தராஸ்தத்துல வச்சு எதிர்க்கிறாங்க. அதானிய வச்சு எங்க நாட்டினுடைய வளங்களை மோடி கொள்ளையடிக்கிறார், அதானிக்காக எங்க நாட்டின் வளங்கள் கொள்ளை போகிறது, எனவே நாங்கள் மோடியை எதிர்க்கிறோம். இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களை படுகொலை செய்கிறார் மோடி. ஏன்னா அது இஸ்லாமிய நாடு. சவுத் ஆப்பிரிக்காவில் பல நாடுகள் இஸ்லாமிய நாடுகள். கடுமையான கண்டனங்களையும் கடுமையான அதிருப்தியும் கடுமையான கோபத்தையும் அந்த மக்கள் பதாகைகளை ஏந்தி போராடி தெரிவிச்சாங்க. இது பரவாயில்லன்னா அமெரிக்காவுக்கு போனாருங்க. அமெரிக்காவுக்கு எப்ப போனாலும் ஒரு கூட்டம் மோடிக்கு எதிராக களத்துல நிப்பாங்க. எப்ப போனாலும் 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட போனாரு, பார்லிமெண்ட்ல பேசுறதா இருந்தது. கடுமையா அங்க இருக்கிற அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதுலயும் 67 பேருக்கு மேல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் அவைக்கு வரமாட்டோம், இவர் ஒரு ஜினோசைட பண்ணக்கூடிய ஒரு ஆளு, சொந்த நாட்டு மக்களையே கொலை செய்யறவரு, இவர் வந்தாரா நாங்க வரமாட்டோம் என்று எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதுவும் இந்தியாவில ஒரு பெரிய இன அழிப்பு நடக்க போகுது, RSS இஸ்லாமியர்களை படுகொலை செய்ய போகுது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஜினோசைட் வாட்ச் என்கிற நிறுவனத்தினுடைய தலைவரா இருக்கக்கூடிய பேராசிரியர் கிரெஹேரி ஸ்டான்டன் ஒரு கடிதத்தையே அமெரிக்க அரசுக்கு அந்த சமயத்துல கொடுத்தார். இதெல்லாம் தாண்டி நம்ம தாங்க உள்ளூர்ல சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கோம். ஆனா வெளிநாட்டுல இருக்கிறவங்க நம்ம அரசியல தெளிவா பாக்குறாங்க. இங்க 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரஸ்ட் பண்ணப்பட்டார், ஞாபகம் இருக்குங்களா? தோழர் உமர் ஹாலித் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அமெரிக்கன்ஸ் அங்க போராடுறாங்க. ஒரு மாணவர் இயக்கத்தினுடைய தலைவர் சிறுபான்மை மக்கள் மீது நடத்தப்படுகிற படுகொலைக்கு எதிராக, தாக்குதல்களுக்கு எதிராக களத்துல நின்னு பேசுறாரு. அவர் ஒரு போராளி, அவர் ஒரு தீவிரவாதி மாதிரி ஆக்கி 5 ஆண்டுகளா பிணையில கூட வெளியே வர முடியாம நீங்க அடைச்சு வைக்கிறீங்கன்னா இந்தியாக்காரங்க வேணா கேட்காம இருப்பாங்க. நம்மளால மழுங்கி போயிட்டோம்ல, இந்தியாக்காரங்க வேணா கேட்காம இருப்பாங்க, நாங்க கேட்போம் அப்படின்னு கேட்டவங்க அமெரிக்காக்காரங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த டிஜிட்டல் விளம்பரம் இருக்குல்ல, போர்ட்ல அங்கங்க விளம்பரம் பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி பஸ்ல டிஜிட்டல் விளம்பரம் பண்றாங்க. அந்த பஸ்ல செய்யப்பட்ட டிஜிட்டல் விளம்பரத்துல உமர் ஹாலித் படத்தை போட்டு, இவர் படத்தையும் போட்டு, இவர் இந்தியாவினுடைய, இவர் பாசிசத்தின் வடிவம், மோடி ஒரு பாசிசத்தினுடைய முகம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி ஹிட்லருடைய முகத்துல மோடி முகத்தை ஒட்டி அந்த பாதி மீசைய போட்டு, இவர் ஹிட்லர் தான், அடால்ஃப் ஹிட்லர் தான் இந்த மோடி அப்படின்னு படத்தை போட்டிருந்தாங்க. மோடி பாசிஸ்ட் அப்படின்னாங்க. பாருங்களேன், முதல்ல அந்த வீடியோ பாருங்க, அதுக்கப்புறம் அந்த படத்தையும் பாருங்க. பாத்தீங்கல்ல, கோவப்படுறாங்க மக்கள். ஜனநாயகத்தை நேசிக்கிறவர்கள் ஒருபோதும் சர்வாதிகாரத்துக்கு பக்கத்தில் நிக்க மாட்டாங்க. அதான் மோடி எதிர்ப்புக்கான காரணம். லண்டன் போறாருங்க மோடி. லண்டன்ல வச்சு கடுமையான எதிர்ப்பை அங்க இருக்கிற இந்தியர்கள், அங்க இருக்கக்கூடிய காலிஸ்தான் தனிநாடு வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடக்கூடிய அமைப்புகள், இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து மோடிக்கு எதிராக எங்கள் நாட்டின் அமைதியை குலைக்கிறீங்க, அங்க இருந்து பயங்கரவாதிகள் அனுப்பி எங்க மேல தாக்குதல் நடத்துறீங்க அப்படின்னு கடுமையான போராட்டத்தை நடத்தினாங்க. பாருங்களேன்.
அப்படி போராடம் போல அடி வாங்குறாரு. மலேசியாவுக்கு 2018 போனாருங்க. அன்றைக்கு ஒட்டுமொத்த மலேசியாவும் திரண்டு மோடிக்கு எதிராக நின்னது. அன்னைக்கும் மோடிக்கு எதிராக கோ பேக் மோடி, கெட் அவுட் மோடி அப்படின்னு சொன்னவங்க மலேசிய மக்கள். இன்னைக்கும் அது நடந்திருக்கிறது தோழர்கள். இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? மலேசியாவில காலையில தான் கிளம்பி போறாரு. நம்மால தான் வெறுவானத்துக்கே கை காட்டுவார்ல, அப்படி கையை கையை காட்டி போட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு அப்படி கிளம்புறாரு. போட்டோ ஷூட் முடிச்சுட்டு கிளம்புன மனுஷன் அங்க போனா மாட்டிக்கிறாரு. நம்ம ஆட்கள் அங்க சுத்து போட்டு நிக்கிறாங்க. என்ன, தமிழ் ஆட்கள் அங்க அதிகம். உங்களுக்கு தெரியும், 22 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் அங்க இருக்கும். ரெண்டாவது, அவர்கள் இந்த மலேசியா என்கிற மாநிலத்தை உருவாக்க பெரிய அளவுல பாடுபட்டவங்க. இன்றைக்கும் 75% பேர் தொழிலாளர்களாகத்தான் இருக்கிறாங்க. ஆனா அங்க அரசியல் அதிகாரத்திலேயே நம்ம ஆட்கள் இருக்கிறாங்க. மந்திரிகளா வந்திருக்கிறாங்க, பெரிய அளவுல அதிகாரத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க, மாநில முதலமைச்சர்களா இருக்காங்க, எல்லாமே இருக்கிறாங்க. அப்ப எம்பிஸா அதிகாரத்துக்குள்ள இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, தொழிலாளர்கள் அதிகமான அளவுல இருக்காங்க. நான் ஒரு 4-5 முறை நான் மலேசியா போயிருக்கேன். இப்ப என்ன சூழல் இருக்குன்னு நம்ம பார்க்க முடியுது அப்படின்னா, தமிழர்களை பிளவுபடுத்த, அங்க இருக்கிற இந்தியர்களை பிளவுபடுத்த இந்த பாஜக RSS சங்க பரிவார் கும்பல் அங்க ஊடுருவி வேலை பார்த்துட்டு இருக்கு. இங்க இருந்து அவங்களுக்கு பணம் போகுது. மலேசியா நாட்டுக்குள்ள பிரிவினைவாதத்தை தூண்ட இங்க இருந்து அங்க பணம் போகுது. மலேசியா ஒரு இஸ்லாமிய நாடு, உங்களுக்கு தெரியும். அந்த இஸ்லாமிய நாட்டுக்குள்ள ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டுவதற்கு இங்க இருந்து காசு அனுப்பி ஒரு கூட்டத்தை வச்சு, உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் போயிருந்தேன் போன வருஷம் நான் போயிருந்த போது அப்படியே கதறானுங்க அங்க இருக்கிற இந்த RSS பாஜக சங்க பரிவார் கும்பல். ஒரு கிழவனை அனுப்பி விட்டு அந்த ஆள் அடி வாங்கிட்டு போத்திருந்தான். அப்புறம் நாங்க மொத்தி பதில் சொல்லி புரிய வச்சு அனுப்பி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அங்க பயங்கரமான வேலைகளை இந்த கும்பல் செய்யுது. நான் போனதுக்கே பிரதம மந்திரி கிட்ட போய், நான் அந்த வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன், வாய்ப்பு இருக்கிறவங்க போய் பாருங்க. நாம் பேசக்கூடாது, நாம் நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தடை பண்றதுக்காக பிரைம் மினிஸ்டர் வரையும் போனவங்க தான் இந்த சங்கி பயல்கள். அவ்வளவு பயம் நம்மளை பார்த்து. இந்த சங்கி பயல்களை அடிச்சு ஓட வர்றதுக்கான வேலைய அங்க இருக்கிற தமிழர்கள், அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் ஒன்றிணைந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அங்க பெரியாரிய அமைப்பு இருக்கு, அங்க பெரிய கம்யூனிஸ்ட் இயக்கம் இருக்கு, எல்லாத்துலயும் நம்ம ஆட்கள் இருக்காங்க. நாங்க கம்யூனிஸ்ட் இயக்கத்துல எல்லாம் போய் பேசிட்டு வந்திருக்கேன். அங்க பெரியாரிய அம்பேத்கர் இயக்கங்கள்லாம் நல்லா இருக்கு. நம்ம என்ன செய்ய வேண்டாம், இந்த இயக்கங்கள் ஒற்றுமையாக சமூகத்துல கடைநிலை வரைக்கும் போய் பணியாற்றணும். நம்ம அடையாளமா ஒரே ஒரு போராட்டத்தை, ஒரே ஒரு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரியார் பிறந்த நாள், கம்யூனிசம் மே 1 இது மாதிரி போயிடக்கூடாது. களப்பணியில ரொம்ப முக்கியம். மலேசியாவே கெடுக்கிறதுக்கு இந்த கும்பல் வேலை பார்க்குது. அதனாலதான் அங்க இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு திரண்டு கோ பேக் மோடி, கெட் அவுட் மோடி அப்படின்னு பதாகை வச்சுட்டு, மோடி யாரு, பாசிஸ்ட், இந்தியாவின் பயங்கரவாத முகம் மோடியுடையது அப்படின்னு பதாகைகள் வைக்கிறாங்க. வச்சுட்டு கடுமையான போராட்டத்தை எதுக்கு செய்யறாங்க? இந்தியாவில் ஜனநாயகத்தை ஒழிச்சு கட்டுறதுனால நாங்க எதுக்குறோம்ன்றாங்க. இந்தியாக்குள்ள இருக்க சிறுபான்மை மக்கள் மீது தொடர் தாக்குதல் நடத்துறதுனால நாங்க எதுக்குறோம். குஜராத்ல 3000 பேருக்கு மேல கொலை பண்ணீங்க. இந்த கிறிஸ்துமஸ் கூட கிறிஸ்தவர்களை எவ்வளவு கேவலமா நடத்துனீங்க. ஒரு கிறிஸ்துமஸ் ஆடை, தாத்தாவுடைய கிறிஸ்துமஸ் தாத்தாவுடைய ஆடை போல விக்கிறாங்க ரோட்ல போட்டு, அதள்ளி தூக்கி எரிஞ்சானுங்க. கிறிஸ்துமஸ் அலங்காரங்களை உடைச்சாங்க, சர்ச்சுகளை உடைச்சு அடிச்சாங்க, பாதிரியார்கள் அடிச்சாங்க, பாதிரியாருடைய வாயில சாணியை திணிச்சானுங்க. இவ்வளவு கேவலமா நடந்துருச்சு இந்த கும்பல். இது அவங்க பேசுறாங்க. நம்ம தாங்க ரொம்ப நல்லவங்க, எதையுமே பேச மாட்டோம், ரொம்ப கப்சிப்புன்னு அமைதியா போயிடணும் மகனே அப்படின்னு போயிருவோம். மலேசியாவில் அதை எதிர்த்து நிக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் குக்கி இன மக்கள் மணிப்பூர்ல அந்த இனத்தவே அழிச்சு ஒழிச்சானுங்க. அப்ப இவ்வளவு வேலை நடந்துட்டு இங்க வந்து நிக்கிறியா? எங்க நாட்டுக்குள்ளேயும் பிரச்சனை உண்டு பண்றியா? இந்துத்துவ அமைப்புகளை அனுப்பிவிட்டு, குறிப்பாக RSS பாஜக சங்க பரிவார் கும்பல் எங்க நாட்டுக்குள்ள நுழைஞ்சு எங்களுக்குள்ள இந்தியர்களுக்குள்ள பிரச்சனை உண்டு பண்றான். இவன் கிறிஸ்தவன், இவன் இந்துக்கள், நம்ம இந்து, இவன் முஸ்லீமு, நம்ம இந்து, இவன் வந்து கருப்பு சட்டை போட்டவன், நம்ம இந்து, இவன் சிவப்பு சட்டை போட்ட கம்யூனிஸ்ட், நம்ம இந்து, இப்படி ஆரம்பிச்சிட்டானுங்க அங்க. இப்ப அங்கேயும் பிரிவினைவாதத்தை உண்டாக்கி நம்ம மக்களை துண்டாடி துண்டு துண்டா கிடக்குறாங்க மலேசியால தமிழர்கள். இந்த கும்பலால 90களுக்கு பிறகு இந்த பிரச்சனை அங்க இருக்கு. அதை நாம மலேசியா போய் ஊரூரா சுத்தும் போதுதான் தெரியுது எவ்வளவு பிரச்சனைகள் அந்த அங்க இருக்கிற நம்ம மக்கள் சந்திக்கிறாங்கன்னு. அதனாலதான் இன்னைக்கு எதிர்த்து போராடுறாங்க. களத்துல நின்று கடுமையான போராட்டத்தை செஞ்சுட்டு, இங்கேயும் மக்களை துண்டாடாதீர்கள், நாங்க ஒத்துமையா இந்தியர்கள் அப்படின்னு இருக்கோம், இங்க உங்க சோழியை காட்டாதீங்க, உங்க வேலையை காட்டாதீங்க அப்படின்னு மோடிக்கு எதிராக கடுமையான ஆக்ரோஷமான போராட்டத்தை மக்கள் நடத்தியிருக்காங்க. பாருங்க. எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு காரணம் பிஜேபி அரசாங்கத்தை நாங்கள் முற்றிலும் எதிர்க்கிறோம்.
நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். பாத்தீங்களா, இதுதான் மோடிக்கு சரியான பாடம். மோடி நினைச்சுக்கிறாரு கண்ணை மூடிக்கிட்டா பூலோகமே இருண்டு போச்சுன்னு. ஆனா எல்லா நாடுகளும் வேடிக்கை பார்க்காது. ஜனநாயகத்தை நேசிக்கிற மக்கள், சமூகத்தை நேசிக்கிற மக்கள், சக மனிதனை நேசிக்கிற மக்கள் இருக்கும் வரை மோடிகள் எதிர்க்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள்.